அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கேர்லன் இருக்கா ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறீங்க. எல்லா பட்ஜெட்லையும் நம்ம வந்து கேர்லன் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் கேர்லன் வேணும் அப்படின்றத நீங்கள் கேர்லன் பிக் காமிச்சிட்டு சிங்கிள் வேணுமா பேர் வேணுமா, பேர்னா என்ன சிங்கிள்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வந்து பேர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேர்லன், அதாவது 2 கேர்லன் மட்டும்தான் பேர், ஓகேங்களா. செட்டு அப்படின்றப்ப என்னென்ன வரும்னா 2 கேர்லன் வரும், 2 மாத்து மாலை வரும், 2 கைச்செண்டு வரும், ப்ளஸ் 2 வேணி. அதாவது 3 வேணி இருக்குது. ரெட் இருக்குது. ரெட் மீன் அந்த பெட்டல்ஸில் வர பிங்க் அப்படிம்பாங்க. ரெட்டு இருக்குது, பிங்க்கு, நிறையா கலர்ஸ் இருக்குது பெட்டல்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வேணி இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வேணி இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வேணி இருக்குது. இந்த 3 வேணி வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா செட்டில் வரும், ஓகேங்களா. ஸோ வந்து செட்டு வேணும்னா என்னென்னா 2 கேர்லன், 2 மாத்து மாலை, 2 கைச்செண்டு ப்ளஸ் 3 வேணி இருக்குது. அதில் உங்களுக்கு 2 வேணி நாங்கள் ஃப்ரீயாக போட்டு தந்துடுவோம். பேர் அப்படின்னா என்ன, 2 கேர்லன் மட்டும்தான் வரும். அந்த 2 கேர்லன் மட்டும்தான் வரும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம மாடலை பொறுத்துனா ப்ரைஸ் என்னவோ அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. என்ன கேர்லன் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ப்ரைஸில் கேட்கணும் அந்த ஒரு ப்ரைஸில் நான் எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ ஹை குவாலிட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஹை குவாலிட்டியாக பண்ணி தானே. அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இது வெட்டிங், அதாவது பெட்ரூம் நைட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெட்ரூம் டெக்கரேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்கள். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே சிம்பிளாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 5K பட்ஜெட்டில் கூட நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து என்ன இருக்கார் அப்படின்னா ஜோசப் விஜய் என்னன்னா அப்படின்ட்டு நேரு ஸ்டேடியத்தில் வந்து இது ஒரு ஏதோ ஒரு கனவு மாதிரி, ஏதோ ஜனநாயக படம் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியே பதவி ஏற்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தெல்லி போயிட்டு இன்றைக்கி எத்தனாம் தேதி, 9ஆம் தேதி. இன்றைக்கி எத்தனாம் தேதி, 10ஆம் தேதி வந்து பதவி ஏற்று. ஸோ இந்த மாதிரி தெல்லியே போய் விஜய் சார் அவர்களுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் தாங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம்தான் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ ஒரு மக்களை ஒரு ஈர்த்து அவருக்கு எவ்வளோ கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்ஜிஆரை விட அப்போ இருக்க எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணி வைத்து வந்தார்கள். கூட்டணி வைத்து தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் அவர் கூட்டணி இல்லாமல் அவரை விட 2% வாக்கு அதிகமாக வாங்குறன்றது 34% என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாராக இருக்கட்டும், அண்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ரஜினி சாராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் அன்று ஒன்றுமே நடக்கலை. ஆனால் விஜய் என்ற ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி விஜய் சார் வந்தார், தரமாக ஒரு ஸ்பீச்சை போட்டார். அண்டு தான் வந்து எல்லா ஏரியாவும் போனார். உங்களுக்கே தெரியும் விஜய் சார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் பலம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னடா அவங்க வந்து வெட்டிங் இதை கேரளாண்டை பற்றி பேசிட்டு இப்போ கட்சி இதெல்லாம் போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரேஷன் சொல்ல வரேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு 75 வருஷ கட்சிங்க இருக்குது, 55 வருஷ கட்சி, இவங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வராருன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அவர். அவருக்கு முன்னாடி ஒரு ரசிகர் பட்டாளை விட, ஒரு டிவிக்கு தொண்டர்களை விட எவ்வளோ பேர் அவருக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நீங்களே நினச்சி பாருங்கள். அண்ட் தென் பார்ப்போம். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி தான் முதலமைச்சர் பதவியேற்றப்பறம் அந்த கஜனா காலியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்ட உடனே ஆப்போசிட்லேருந்து ஒரு மெசேஜ்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கப்ப 10 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு கடன் இருக்குது அப்படின்ற பற்றி இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் யார் ஜெயிப்பா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. டிவிகே தலைவர் ஜெயிச்சிட்டாரு, இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்மளால் முடியாதுன்னு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கேர்லன் எந்த கேர்லன் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு உடனே புக் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன மேக்கப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன கேட்ரிங் சர்வீஸாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்டு வந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் வந்து என்னை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் உங்கள் டிபிலே நான் தந்திருக்கேன்.
ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உடனே சொல்லலாம். ஏன் வேர்க்குது அப்படின்னா இங்கே ஃபேனோட காத்தோட்டம் இல்லாதனால இந்த அளவுக்கு வேர்க்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் வந்து உங்களுக்கு எது வேணும்னா மறக்காமல் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணுமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்றது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.